வணக்கம்பா. இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து லெக் பீஸ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் மட்டன் வச்சு பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி, லக்னோவி பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. இப்போ எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா வந்து லேயர்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே வந்து வெள்ளை கலரில் இருக்கும், கீழே வந்து மசாலா அந்த கலரில் இருக்கும். அந்த மாதிரி பிரியாணி நாங்கள் பண்ண போகிறோம். அதுவும் மட்டன் லெக் வச்சு பண்ண போகிறோம். அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு இந்த 3 வீடியோலேயே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏலே அப்படியே அந்த மட்டையை வெட்டிருந்தா ஏங்க தான் பிரச்சனை. கிளச்சு ஏங்கன்னா தான் ஒரு வாரம் போட்டுருக்கேன். இல்லைன்னா நான் முட போனால் வண்டி அந்த மசாலா தட்டை கொடுக்கலே. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம மட்டனை வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து அரிசியை வந்து தனியாக வேக வைக்கணும். வேக வச்சு அதை வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ண அந்த ஊற வச்ச சிக்கன் மேலே வந்து அதை போட்டு அரிசியை போட்டு நம்ம கடைசி தம் கட்டணும். ஸோ மசாலா வந்து இங்கே அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அம்மியில். அப்படிங்கிறதுனால மசாலா மட்டும் நான் வீட்டிலே வச்சு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஸோ மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணலாம் வாங்க. பிரியாணி மசாலா, உப்பு, தயிர், நான் கொஞ்சம் எண்ணெயில் பொரித்த வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு மீதி வெங்காயத்தை நம்ம பின்னாடி ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதியை வந்துட்டு இதில் வந்து நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது. இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ, அப்புறம் 2 கருப்பு ஏலக்காய்,
5 நார்மல் ஏலக்காய், அப்புறம் 5 கிராம்பு. வெடிச்ச மத்தலையோ அரிசி வந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை வந்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். உங்கள் டீமுக்கே கொடுக்க முடியுமாங்க, எனக்கு மட்டும் கொடு. நான் அதுதான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை வந்து நம்ம இப்போ கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது நம்ம வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நல்ல ஒரு மணி நேரம் கொதிக்கட்டும். மசாலாலாம் அரைச்சது எனக்கு ரொம்ப கை எறியுது. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆற்றுல. மணி நல்லா வெந்துட்டா கறி. ஓகேடா ஓகேடா. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இங்கே இருக்க குழம்புலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த சட்டியில் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தீயை எடுத்துடுறா. தீயை கொஞ்சம் கொடுறா. எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ரைஸை வந்து இதில் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். போடு. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் பாதி போட்டுக்கோங்க. ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வச்சுருக்கோம், அதையும் அப்படி மேலே தூவிக்கலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் அந்த ஃப்ரைடு ஆனியன், அதாவது பொரிச்ச வெங்காயம் வச்சுருக்கோம், அதை மேலே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அந்த மீதம் இருக்க ரைஸை இது மேலே போடணும். இப்போ இது மேலே வந்து நம்ம ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். நான் 2 கலர் வச்சுருக்கேன், ரெட் கலரும் எல்லோவும். அது ரெண்டையும் அப்படி லைட்டாக வந்து அப்படி ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர்னால் அந்த கேசரி பவுடர். இது 2 ஊற்றியாச்சு. அப்புறம் நெய் கடைசி தான் ஊற்றணும், ஏன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து மேலே வந்து நல்லா வேகும். ஸோ நெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம தம் கட்டலாம். இப்போ நம்ம தம் கட்டிடலாம். கொஞ்சம் கீழே கொஞ்சம் கங்கு கிடக்கட்டும், மேலையும் கொஞ்சம் கங்கள்ளி போட்டுடலாம். நல்லா இருக்கு. அழுக்கா இருக்கு. நல்லா இருக்கு. போதும்டா. ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் கட்டுவோம்.
15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம தம்மை எடுத்துடலாம். மணி அப்படி எடுக்கார துண்டுட்டு அப்படியே எடுத்து தூர தேவை வச்சிரும். பார்த்து பிடிச்சிடாங்க. இந்த கரண்டியை கழிட்டோம், இந்த கரண்டி டக்குன்னு கழிட்டோம். கொதிச்சுட்டு நல்லா தண்ணி கொட்டு வரும். நல்லா தண்ணி கொட்டு வரும். தண்ணி ஊற்றி போடுமா வாங்கிடுது. நல்லா வந்துருக்கா. கலர்ஃபுல்லா மட்டன் காலை வச்சு நாங்கள் பிரியாணி பண்ணியாச்சு. அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். இப்போ பாருங்க நல்லா பூவாக வந்திருக்கு.